இதே அந்த ரிதன்யா வந்து இப்போ சாகாம தற்கொலை பண்ணிக்காம வெளியே வந்து இந்த மாதிரி பிரச்சனைன்னு சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்கும்? ஒண்ணுமே நடக்காது. இந்த புள்ள சண்டை போட்டிருக்கோம், இது அடங்கியிருக்காது, இது வேற யாராவது லவ் பண்ணியிருக்கோம், இப்போ இதுக்கு எப்படி பிரச்சனை பண்ணுது. அது எப்படி கல்யாணம் ஆன 2 மாசத்துக்குள்ள ஒருத்தன் டார்ச்சர் பண்ணுவானா? நம்மளாம் இத்தனை வருஷம் பொழைக்கலையா, அதுக்குள்ள எப்படி அவன் அப்படி பண்ணுவான்? இதைத்தான் இந்த உலகம் பேசியிருக்கோம். இப்போ அந்த புள்ள செத்து போனங்காட்டிக்கு உடனே எல்லாம் தியாகி ஆயிட்டானுங்க, எல்லாம் மகாத்மா ஆயிட்டானுங்க. இதுக்கு எல்லாரும் தற்கொலை பண்ணி தான் இவங்களுக்கு நிரூபிக்கணுமா? நான் பாவம்னு நான் காட்டுறதுக்குன்னு நான் தற்கொலை பண்ணாதான் என்ன நல்லவன்னு நம்புமா இந்த உலகம்? புரியுதா? அத்தனை பொம்பளைகளுக்கும் சின்ன 3 வயசு குழந்தைங்க, 1.5 வயசு குழந்தையிலிருந்து 60 வயசு கிழவி வரைக்கும் செக்ஸ் டார்ச்சர் கொடுக்குறவனுக்கு தானே இவனுங்க. அவனுங்களெல்லாம் இந்த சமூகம் என்ன பண்ணிருச்சு? ஒண்ணுமே பண்ணாது. இதையெல்லாம் நம்ம பழகிக்கணும், இதையெல்லாம் கடந்து போகிறதுக்கு நம்ம கற்றுக்கணும். அதுதான் இந்த சொசைட்டி நம்மளுக்கு சொல்லி கொடுக்குது. இவங்களுக்கு தண்டனை கொடுக்குறக்கோ, இவங்க நம்மளை கையை பிடிச்சி இழுக்காமல் இருக்கிறக்கோ, கெட்ட வார்த்தை பேசாமல் இருக்கிறதோ இவங்களால